சப்பாத்திக்கு எப்பவும் குருமா மசாலான்னு செய்யாம இந்த மாதிரி பச்சை பயிரில் கிரேவி ட்ரை பண்ணி பாருங்க. டேஸ்ட் வேற லெவலில் இருக்கும். கூட கொஞ்சம் ஆனியன் லெமன் எல்லாம் சேர்த்து வச்சு சாப்பிட்டா டேஸ்ட் அல்டிமேட்டா இருக்கும். எப்படி செய்யறதுன்னு பார்த்துடலாமா? இதுக்கு ஃபர்ஸ்ட் ஸ்டவ்ல ஒரு கடாய் வச்சுட்டு அதில் 3 ஸ்பூன் அளவுக்கு ஆயில் ஆட் பண்ணிக்கோங்க. ஆயில் ஹீட் ஆனதும் பட்டை, கிராம்பு, ஏலக்காய், ஒரு பிரியாணி இலை இதெல்லாம் போட்டு பொரிஞ்சதுக்கப்புறம் ஒரு பெரிய வெங்காயம் நல்லா பொடியாக கட் பண்ணி ஆட் பண்ணியிருக்கேன். வெங்காயம் நல்லா வணங்கினதும் 1 ஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட் ஆட் பண்ணி பச்சை வாசனை போனதுக்கப்புறம் 1 ஸ்பூன் அளவுக்கு மிளகாய்த்தூள், 2 ஸ்பூன் அளவுக்கு மல்லித்தூள், 1 ஸ்பூன் அளவுக்கு கரம் மசாலா இதெல்லாம் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுடலாம். இது கூட ஒரு சின்ன தக்காளி நல்லா பொடியாக கட் பண்ணி அதையே ஆட் பண்ணிக்கலாம். மசாலாலாம் மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு தேவையான அளவுக்கு உப்பு ஆட் பண்ணிவிட்டு கொஞ்சமாக தண்ணி ஆட் பண்ணி நல்லா பச்சை வாசனை போக கொதிக்க விட்டுருங்க. நல்லா எண்ணெய் பிரிஞ்சு வந்ததும் வேக வச்சு மசிச்சு வச்சிருக்க பச்சைப்பயிறு இது கூட ஆட் பண்ணியிருக்கேன். இது கூட எந்த அளவுக்கு தேவையோ அந்த அளவுக்கு தண்ணி ஊற்றி நல்லா மசாலா கொதிக்க விட்டுறணும். நல்லா அது கிரேவி கன்சிஸ்டன்சிக்கு வந்ததுக்கு அப்புறம் ஒரு தாளிப்பு கரண்டியில் 1 ஸ்பூன் அளவுக்கு பட்டர் ஆட் பண்ணிட்டு 3 பல் பூண்டை நல்லா பொடியாக கட் பண்ணி கூட 1 ஸ்பூன் அளவுக்கு மிளகாய் தூள் ஆட் பண்ணி நல்லா ஃப்ரை பண்ணிட்டு கிரேவியில் அதை அப்படியே ஆட் பண்ணிடலாம். அவ்வளோதான். இதை அப்படியே சுட சுட சப்பாத்தி கூட சர்வ் பண்ணி பாருங்க. டேஸ்ட் வேற லெவலில் இருக்கும். ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்ததுங்கிறத மறக்காம கமெண்ட் பண்ணுங்க.